திரு ஆலூர் ஷானவாஸ், ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது ரொம்ப அரிதாக நடக்கும். ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் கூட அரசியல் கட்சிகள், முதன்மையான கட்சிகள் முரண்பட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர்கள் திரு வீரமணி, திரு பழ நெடுமாறன் போன்ற தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாடு, பாமகவும் விசிகாவும் ஒரே நிலைப்பாடு, புதிதாக கட்சி தொடங்கின தாவேகாவும் தமிழக வாழ்வுரிமை கழகமும் ஒரே கட்சியும் ஒரே நிலைப்பாடு. ஒரு குறிப்பிட்ட சிலர், குறிப்பாக பாஜக, நாதக, தமாக, பூனிக, புதிய தமிழகம், இப்படி ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளை தவிர மீதி எல்லோரும் ஒரு குரலில் பேசுகிறதும் ஒரு யுனானிமஸாக ரெசல்யூஷன் பாஸ் ஆகிறதும் ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த ஒற்றுமை அப்படின்ற ஒன்று எதனால் சாத்தியமானது? இது எதை சாதிக்கும்? தமிழ்நாட்டுக்கு இது புதிதல்ல. தமிழ்நாட்டு அரசியல் களம் சமத்துவ, சமூக நீதி, மாநில சுயாட்சி, மொழி உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடிய களம். நீட் வேண்டும் என்று பாஜக மட்டும் சொல்கிறது, நீட் வேண்டாம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்கிறது. அதுபோல இருமொழி கொள்கைதான் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் சொல்கின்றன. மும்மொழி கொள்கை வேண்டும் என்று பாஜக மட்டும்தான் சொல்கிறது. அந்த வரிசையில்தான் பாஜகவுடைய அந்த துரோக வரலாற்றின் ஒரு தொடர்ச்சி தான் இந்த விஷயத்திலும் கூட பாஜக தனிமைப்பட்டு நிற்கிறது. பாஜகவின் உதவியை நாடி இருப்பவர்கள், பாஜகவின் தயவை நாடி இருப்பவர்கள் அவர்களோடு சேர்ந்து இதில் வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். மற்றபடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு குரலில் ஓரணியில் திரண்டிருக்கின்றன. இது தமிழ்நாட்டினுடைய களத்தை பிரதிபலிக்கிறது. இதற்கு மாற்றாக ஒரு முடிவெடுத்தால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்குது. அதனால் எந்த கட்சியும் இதற்கு மாற்றான ஒரு நிலைப்பாடை எடுக்க வாய்ப்பில்லை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தன்னை ஏற்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களாங்கிற பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு அவங்க கொள்கை. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அவர்கள் கொள்கையை சொல்வார்கள். அவர்களுடைய கொள்கையில் நின்று உறுதியாக நின்று அவங்க களத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. அதனால தான் தமிழ்நாடு அவர்களை தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் அவர்களோடு இணைந்தவர்களுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ புரியலை, அவங்க போய் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஒரே குரலில் நிற்கிறது. இதில் எந்த மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. அதிமுக கூட அரசியலுக்காக இப்போ இதை பேசியிருக்க வேண்டாம், நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அரசியலுக்காக இதை செய்கிறாங்க, இங்கே உள்ள பிரச்சனைகளை மடைமாற்றுறதுக்காக இதை அவசரப்பட்டு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எப்போதுமே ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை முன்கூட்டியே கணித்து எதிர்கொண்டு பழக்கம் கிடையாது. அவங்க பட்ட பிறகு எதிர்கொள்ளக்கூடியவர்கள். அதையும் சரியாக எதிர்கொள்ளாமல் பல விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டவர்கள். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்தை போட்டாங்க, ஜிஎஸ்டி அவங்க பீரியடில் தான் விடிஞ்சது தமிழ்நாட்டின் மீது. நீட்டு விலக்கு வாங்க முடியாத நிலை அவர்கள் ஆட்சியில் தான் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இதுபோல் முன்கூட்டியே கணித்து ஒரு பிரச்சனையை அணுகி எல்லாரையும் அரவணைத்து எதிர்ப்பை தெரிவித்திருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் கூட நம்ம எதிர்கொண்டிருக்க முடியும். அவங்க பாணியிலேயே இந்த அரசும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்ததனுடைய விளைவைத்தான் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்முடைய முதலமைச்சர் முன்கூட்டியே கணித்து இந்த அரசினுடைய போக்கு என்ன, ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, ஒரு சட்ட திருத்தத்தை செய்ய போகுது அல்லது இப்படி நடக்க போகுது அப்படின்னா என்னென்ன விளைவு அது ஏற்படுத்தும்னு இன்னைக்கு கணித்து அவர் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இது ரொம்ப உணர்வுபூர்வமாக பார்க்குறாங்க. பாஜக வழக்கம் போல பசப்பு வார்த்தைகளின் மூலம் ஏமாற்றுகிறது. அது ஒன்றும் குறையாது, எண்ணிக்கையெல்லாம் குறையாது. சரி, எண்ணிக்கை குறையாது என்று வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை கூடுமா கூடாதா, அதற்கு பதில் வேணும்ல. அண்ணாமலை அதை உறுதிப்படுத்துவாரா? என்ன இருக்குதோ அது அப்படியே தொடரும்னு சொல்லுவாரா? இல்லாத ஒன்றை ஏன் முதலமைச்சர் பேசுகிறார் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரா? இல்லாத ஒன்று என்றால் எண்ணிக்கை கூடாது, வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை கூடாது, இருப்பது அப்படியே தொடரும். அல்லது எண்ணிக்கை கூடினால் தமிழ்நாட்டுக்கு என்ன விகிதத்தில் கூடுகிறதோ அதே விகிதத்தில் தான் வட மாநிலங்களுக்கும் கூடும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அண்ணாமலை தருவாரா? அமித்ஷா தருவாரா? தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வேறு.
அப்படி கூடாது என்றால் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை உயர்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் புதிதாக கட்டியிருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை அதிகப்படுத்தி இருப்பதனுடைய நோக்கம் என்ன, பின்னணி என்ன? ஆலூர் ஷானவாஸ், நீங்க நோக்கம் புரியுது. ஆனா அவங்க சொல்றது, பிஜேபி சொல்றது வந்து ஒரு பிரிமெச்சூர்டு, என்ன ரேஷியோல பண்றோம்னு சொல்லல, டீலிமிட்டேஷனுக்கான கமிஷன் அமைக்கப்படல, ஆனால் நீங்க முன்கூட்டியே நீங்க அவசரப்பட்டு செய்றீங்க அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்றாங்க. இன்னொரு கோணம், இது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவுக்கான பிரச்சனை, இது வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டுமல்ல, ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு ஒரு கோணம் இருக்குது. இன்னொன்று, இப்படி அவங்க டீலிமிட்டேஷன் ப்ராசஸை தொடங்கலைனாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் அப்படின்ற ஆபத்தை, அபாயத்தை உணர்ந்து முன்னாடியே இதற்கான ஒரு சங்க ஊத தொடங்கி இருக்கிறாங்க, போர் சங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கோணமும் இருக்குது. இதில் வந்து 3 விஷயத்தை கேட்குறீங்க. ஒன்று, மொழியை திணிக்க மாட்டோம்னு பிரதமர் நேரு கொடுத்தது மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுங்க. 25 வருஷத்துக்கு இந்த டீலிமிட்டேஷனில் ஆல்டர் பண்ண மாட்டேன்னு இந்திரா காந்தி, வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், கடைசியாக வாஜ்பாய் வாக்குறுதி கொடுத்தார் 2000, அப்படி ஒன்றை கொடுங்கன்னு கேட்குறீங்க. 30 வருஷத்துக்கு மாற்றக்கூடாதுன்னு. நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய் பின்பற்றிய அணுகுமுறையை திரு மோடி பின்பற்றுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? மோடி பின்பற்ற மாட்டார், அமித்ஷாட்ட அதெல்லாம் நடக்காது என்பதனால தான் நாம் மக்களை தயார்படுத்துகிறோம். மக்களை தயார்படுத்தி எதிர்ப்புணர்வை வந்து நாம் ஏற்படுத்துகிறோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். பக்கத்து மாநிலங்களுக்கும் அது குறித்த ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். ஏன்னா இவங்க எந்த விவாதத்திற்கும் இடமளிக்காமலேயே அவசர கதியில் சட்டங்களை இயற்றி பழக்கப்பட்டவர்கள். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி சாட்சியாக இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயங்களை கூட எப்படி நிறைவேற்றினாங்க, என்ன வழிமுறையை கையாண்டாங்கிறத நம்ம பார்க்கிறோம். காஷ்மீரில் 370 பிரிவை நீக்குவதற்கு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறணுங்கிறது சட்டம். ஆனால் காஷ்மீர் சட்டமன்றத்தையே கலைச்சிக்கிட்டு ஆளுநரை வச்சு அதே விஷயத்தை நடத்தி காட்டினாங்களா இல்லையா? நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்பிக்களையும் இடைநீக்கம் செய்துவிட்டு தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்க என்னென்ன மசோதாக்களை வச்சிருந்தாங்களோ அத்தனையும் வந்து நிறைவேற்றினாங்களா இல்லையா? எதையும் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இதை வந்து சொல்லிட்டு செய்வாங்க, எப்படி சொல்ல போறோங்கிறத எல்லாத்தையும் விளக்கிட்டு செய்வாங்கன்னா ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அவங்க எதையாவது விளக்கியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எதையாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு வக்ஃபு சட்ட திருத்தத்தில் இன்னைக்கு வந்து மாநிலம் இந்தியா முழுவதும் பயணித்து எல்லாருடைய கருத்தையும் கேட்டாங்க. எல்லாரும் உண்மையிலே நம்மளுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, நம்ம கருத்தை கேட்பாங்கன்ட்டு எல்லாரும் வந்து மெமரண்டம் கொடுத்துருக்குறோம், நம்முடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அத்தனைக்கும் தூக்கி குப்பையில் போட்டாச்சு. அந்த ஒரு கருத்தை கூட ஏற்கவில்லை. அவங்க என்ன எழுதிட்டு வந்தாங்களோ அதை இன்னைக்கு வந்து சட்டமாக்க போறாங்கன்னு இன்னைக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் வெளியே வந்து சொல்றாரு. அப்போ இதுதான் அவர்களுடைய அணுகுமுறையா இருக்குது. ஒரு சட்டத்தை காட்டுங்க, எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி அவங்க வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி அவங்களுடைய கருத்தை மாத்திக்கிட்டாங்கன்னு ஒரே ஒரு சட்டம் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.